அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் கிரியேட்டிவிட்டி பிகே. நாம் இன்றைய பதிவில் ஆதி சிவபுராணத்தின் பாகம் 38 பற்றி பார்க்க போகிறோம். பதிவிற்குள் செல்வதற்கு முன் நம்ம சேனலுக்கு இப்போதான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கான் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். தன் அன்னை அங்கு வந்துள்ளதை உணராமல் குளத்தில் உள்ள நீரில் சிவ நினைவுகளுடன் ஆழ்ந்து இருந்தார் தேவி பார்வதி. தேவி மேனை தேவி பார்வதியின் முடிவை மாற்ற எண்ணினார். ஆனால் தேவி பார்வதி தான் சிவபெருமானை மணக்கும் முடிவில் திடமாக இருந்தார். இதை உணர்ந்த தேவி மேனை தன் மகளின் விருப்பம் போல் அனைத்தும் இனிதே நடைபெறட்டும் என்று ஆசிர்வதித்தார். தேவி பார்வதி தன் தந்தையின் அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள வனத்திற்கு சென்று அங்கு தங்குவதற்கான குடிலை அமைத்தார். பின்பு தேவி பார்வதி அங்கு சிவபெருமானின் லிங்க வடிவத்தை உருவாக்க எண்ணினார். அவ்வேளையில் நாரதரும் அங்கு வருகை தர அவரிடம் இதை பற்றி கேட்டார். அதற்கு நாரதர் கைலாயத்தில் குடிக்கொண்டுள்ள எம்பெருமானை மனதில் எண்ணி உருவாக்கினால் அவர் அங்கு எழுந்தருள்வார் என்று கூறினார். ஓம் சக்தி என்று கூறி புராணத்தை தொடர்வோம். தேவி பார்வதியும் வனத்தில் சிவபெருமானின் சிலையை உருவாக்க நல்ல வளமுள்ள மணலை எடுத்து வந்தார். நந்தி தேவரோ சிவபெருமானிடம், கைலாயநாதரே, தங்கள் மீது கொண்டுள்ள காதலால் அரண்மனை வாழ்க்கையை விடுத்து வனத்தில் அன்னை பார்வதி தேவி பல இடர்பாடுகளை அடைந்துள்ளார் என்று கூறி அவர் தங்களின் உருவம் உள்ள சிலையை உருவாக்க விருப்பம் கொண்டுள்ளார் என்பதையும் எடுத்துரைத்தார். அதற்கு சிவபெருமான் சினம் கொண்டு, நந்தியே, யார் உமக்கு அன்னையாவார் என்று சினத்துடன் உரைக்க, நந்தி தேவரோ, இவ்வுலகை படைத்து சர்வத்தையும் தன்னுள் அடக்கி சர்வேஸ்வரராக விளங்கும் தங்களை மனம் செய்து கொள்ள போகும் தேவி பார்வதியே அனைவருக்கும் அன்னையாவார் என்று கூறினார். இதை கேட்ட சிவபெருமான், நான் எப்போதும் யோகியாக இருக்க விரும்புகிறேன். என்னை மனம் செய்து கொள்ள வேண்டுமாயின் பல சோதனைகளை கடந்து வெற்றி கொண்டால் மட்டுமே தேவி பார்வதியை என்னால் மனம் செய்ய இயலும். அந்த சோதனைகள் யாவும் கடினமானவையாக இருக்கும் என்று கூறினார். தேவி பார்வதி வனத்தில் குடிலமைத்து அங்குள்ள மரக்கன்றுகள் மற்றும் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி அங்குள்ள பறவைகளுக்கு உணவளித்து விட்டு லிங்கம் செய்வதற்காக தண்ணீர் எடுத்து வர ஆயத்தமானார். உடனிருந்த தோழிகள், தேவி, நாங்கள் சென்று எடுத்து வருகிறோம், எங்கிருந்து எடுத்து வர வேண்டும் என்று கூறினால் போதும் என்றார்கள். மேலும் பாதைகள் யாவும் சீரானதாக இல்லை எனவும் எடுத்துரைத்தனர். ஆனால் தேவி பார்வதியோ, நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி. ஆயினும் இது என் வாழ்க்கை வேண்டி
நான் ஏற்ற பணிகள் யாவையும் நானே செய்தல் என்பதே உச்சிதமானதாகும் என்று தேவி பார்வதி தன் தோழிகளிடம் கூறிவிட்டு கைலாயமலையில் உள்ள புனிதமான நதி தோன்றும் இடத்தை தேடி தனது பயணத்தை தொடர்ந்தார். இதற்கிடையில் தாரகாசுரன் தனது குருவான சுக்கிராச்சாரியாரை கண்டு, நிகழ்பவை யாவும் விசித்திரமாக உள்ளது குருவே என்று கூறினார். எந்த நிகழ்வுகள் உமக்கு விசித்திரமாக உள்ளது என்று குரு சுக்கிராச்சாரியார் கேட்டார். அதற்கு தாரகாசுரன், தேவர்கள் அநேகம் நபர்களை நான் சிறைப்பிடித்தாலும் சிலர் மட்டுமே வெளியில் உள்ளனர். அந்த சில நபர்கள் இவர்களை காக்கவும் மீட்கவும் எவ்விதமான பணியையும் செய்யவில்லை. மேலும் இந்திரன், அக்னிதேவன் முதலானோர் எங்கு உள்ளார்கள் என்பதையும் அறிய முடியவில்லை குருவே. இதற்கு தாங்கள்தான் ஏதாவது உபாயம் சொல்ல வேண்டும் என்று கூறி பணிந்து நின்றார். தேவி பார்வதி தனது தோளில் ஒரு மூங்கிலை வைத்து அதன் இரு புறங்களிலும் இரு பானை வைத்து தனது பயணத்தை தொடங்கினார். பல இன்னல்கள் அடைந்து, அதாவது இதுவரை பல பயணங்களை மேற்கொண்டாலும் அதில் சௌந்தரியத்துடன் சென்று வந்த தேவி பார்வதி இப்பயணத்தில் எவ்விதமான சௌந்தரியமும் இல்லாமல் தனியாகவே தனது பயணத்தை தொடர்ந்து இறுதியில் புனித நதியை கண்டார். அளவற்ற மகிழ்ச்சியுடன் அந்நதியில் இருந்து நீரை எடுத்து செல்லலாம் என எண்ணி மூங்கில்களில் உள்ள பானைகளை எடுத்து புனித நதி தோன்றும் இடத்திற்கு அருகில் சென்றதும் பனிகள் விலகி ஒரு மாயத்தோற்றம் உண்டாயிற்று. அந்த மாயையில் தேவி சதியும் சிவபெருமானும் மட்டுமே இருந்தார்கள். அந்த மாயையில் தேவி சதி திருமணம் முடிந்து கைலாய மலையில் குளிக்க வருகையில் நாற்புறமும் திறந்த அமைப்பாக இருப்பதை எண்ணி என்ன செய்வது என யோசித்த கணத்தில் அங்கு திடீரென பனிகள் யாவும் கூடி கரையின் மறுமுனையில் என்ன நிகழ்வது என்று தெரியாத வண்ணம் அனைத்தும் மறைந்தன. என்ன நிகழ்கின்றது என அறிவதற்குள் சிவபெருமான் தன் கையில் தன் மனைவியான தேவி சதி உடுத்துவதற்கான ஆடைகளை வைத்து கொண்டு நின்று கொண்டு இருந்தார். அவரை கண்டதும் தேவி சதி அவரிடம் உள்ள ஆடைகளை வாங்கி, இப்பணியை தாங்கள் புரிவது என்பது உச்சிதமானதல்ல என்று கூறினார். ஆனால் சிவபெருமானோ, என்னுள் பாதியாக இருக்கும் உமக்கு நான் செய்யாமல் எவர் செய்ய இயலும் தேவி என்று கூற தேவி சதி சிவபெருமானை அரவணைத்து கொண்டார். இந்நிகழ்வுகள் யாவும் தேவி பார்வதிக்கு மாயையாக தோன்றி மறைந்தன. மாயை மறைந்ததும் சுயநினைவிற்கு வந்த தேவி பார்வதி இந்நிகழ்வுகளை எண்ணி மகிழ்ந்தார். அந்த சமயத்தில் நந்தி தேவர் அங்கு வந்து தேவி பார்வதியை பணிந்து நின்றார். நந்தி தேவரோ, தாங்கள் விரைந்து கைலாயம் வர வேண்டும் என கூறினார். இதை கேட்ட தேவி பார்வதி, என் கணவரான சிவபெருமானுடன் விரைவில் கைலாயமலைக்கு வருகிறேன் என்று கூறி கைகளில் தண்ணீர் பானைகளை ஏந்தி புனித நதியின் அருகில்
செல்ல முற்பட்டார். அந்த சமயத்தில் நந்தி தேவர், நான் தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று கூறி பானையை வாங்க முற்படுகையில், நந்தி தேவரே, இப்பயணம் எனக்கான பயணமாகும் என்று கூறினார். மேலும் தேவி பார்வதி, இதில் எவர் உதவியும் இன்றி சிவபெருமானை அடைவதற்கான செயல்களை நான் செய்தால் மட்டுமே வெற்றி என்னுடையதாகும் என கூறி புனித நதியில் இருந்து நீரை பானையில் எடுத்தார். ஆயினும் பானையில் எவ்விதமான சேதமும் இல்லாத பட்சத்தில் நதியில் இருந்து எடுத்த நீர் பானையில் நிரம்பாமல் அனைத்தும் மறைந்து போயின. இதில் என்ன அனர்த்தம்? பானையில் நீர் எடுக்க நீர் குறைகின்றதே என்பதை உணர்ந்த தேவி பார்வதி என்னவென்று புரியாமல் நின்றார். ஆனால் நந்தி தேவரோ இது எம்பெருமானின் திருவிளையாடல் என்பதை உணர்ந்தார். ஆனால் தேவி பார்வதி சிறிது நேர சிந்தனைக்கு பின் எம்பெருமானின் நாமமான ஓம் நம சிவாய என்று கூறி பின்பு பானையை நதியில் மூழ்கி நீரை எடுத்தார். பின்பு நதி நீரானது பானையில் இருந்து மறையாமல் அவ்விடத்திலேயே இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.